ஒவ்வொரு பூனை வளர்ப்பவருக்கும் இது தெரிந்திருக்கும். நீங்கள் விலையுயர்ந்த மிக வசதியான படுக்கை அல்லது ஒரு முழுமையான விளையாட்டு வளாகத்தை வீட்டுக்கு கொண்டு வருவீர்கள். ஆனால் உங்கள் செல்லப் பூனை அதை பொருட்படுத்தாமல் நீங்கள் வாங்கிய ஒரு சாதாரண அட்டை பெட்டிக்குள் மிகுந்த உற்சாகத்துடன் புகுந்து கொள்ளும். இது உங்களுக்கு பழக்கமான ஒன்றல்லவா? நம்முடைய செல்லப் பூனைகள் ஏன் சாதாரண அட்டை பெட்டிகளின் மீது இவ்வளவு மோகம் கொள்கின்றன? இது வெறும் வேடிக்கையான பழக்கம் மட்டுமல்ல. இந்த நேசிப்பிற்கு பின்னால் ஆழமான உள்ளுணர்வுகள் மற்றும் அறிவியல் ரீதியான விளக்கங்கள் உள்ளன. இந்த காணொளியில் பூனைகள் அட்டை பெட்டிகளை ஏன் இவ்வளவு விரும்புகின்றன என்பதற்கான 5 முக்கிய காரணங்களை நாம் பார்க்கப் போகிறோம். இதை அறிந்த பிறகு நீங்கள் சாதாரண அட்டை பெட்டிகளை வேறு கண்ணோட்டத்தில் பார்ப்பீர்கள். நம்புங்கள், இந்த அட்டை பெட்டி மோகத்தை புரிந்து கொள்ள பூனைகளின் காட்டு வாழ்க்கையை பார்க்க வேண்டும். அவற்றின் மூதாதையர்கள் திறமையான வேட்டையாடுபவர்களாக இருந்ததுடன் பெரிய வேட்டையாடுபவர்களுக்கு இரையாகவும் இருந்தனர். இந்த இரட்டை நிலை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவற்றின் நடத்தையை வடிவமைத்துள்ளது. பூனைகள் எப்போதும் பாதுகாப்பாகவும் அதே நேரத்தில் பதுங்கிக் கொள்ளவும் ஒரு இடத்தைத் தேடும். ஆச்சரியப்படத்தக்க வகையில் அட்டை பெட்டி இந்த 2 தேவைகளுக்கும் சரியாக பொருந்துகிறது. முதலில் மிக முக்கியமான ஒன்றிலிருந்து ஆரம்பிப்போம். பூனைகள் ஏன் பெட்டிகளை விரும்புகின்றன என்பதற்கான முதல் மற்றும் முக்கிய காரணம் பாதுகாப்பிற்கான அவற்றின் இயற்கையான உள்ளுணர்வு மற்றும் புகலிடம் தேடும் வேட்கைதான். இதை நீங்கள் புரிந்து கொள்ள உங்கள் வீட்டுப் பூனையின் காட்டு மூதாதையர்களின் வாழ்க்கையை கற்பனை செய்து பாருங்கள். காட்டுப் பகுதியில் ஒரு பூனை ஒரு சிறந்த வேட்டைக்காரன் மட்டுமல்ல, பெரிய வேட்டை விலங்குகளுக்கு இரையாகவும் மாறும். ஆபத்து எங்கிருந்து வேண்டுமானாலும் வரலாம். வானத்திலிருந்து, புதர்களுக்கு பின்னால் இருந்து அல்லது பின்பக்கத்திலிருந்து. திடீரென பிடிபட்டுவிடும். இந்த ஆழமான பயம் அவற்றின் DNA-வில் ஆழமாக பதிந்துள்ளது. மிக நன்றாக மறைந்து கொள்ள தெரிந்தவை மட்டுமே உயிர் பிழைத்தன. இங்கே ஒரு சாதாரண அட்டைப்பெட்டி முக்கியத்துவம் பெறுகிறது. ஒரு பூனைக்கு அது எதை குறிக்கிறது? அது ஒரு சரியான பாதுகாப்பான புகலிடம். 4 உறுதியான சுவர்கள், பெரும்பாலும் தலைக்கு மேல் ஒரு மூடி, மற்றும் பொதுவாக 1 அல்லது 2 நுழைவாயில்கள் மட்டுமே இருக்கும். உள்ளே நுழைந்ததும் பூனை தனது முக்கிய பிரச்சனையை உடனடியாக தீர்த்துக் கொள்கிறது. அது இனி 360 டிகிரி சுற்றளவையும் கண்காணிக்க வேண்டியதில்லை. யாரும் பின்பக்கமாகவோ பக்கவாட்டிலோ வந்து தாக்க முடியாது. சாத்தியமான எல்லா அச்சுறுத்தல்களும் எளிதில் கவனிக்கக்கூடிய ஒரு திசையிலிருந்து மட்டுமே வரும். இது ஒரு தனிப்பட்ட கோட்டை அல்லது பாதுகாப்பான சுரங்கப்பாதையை போன்றது. பெட்டிக்குள் பூனை தன்னை கண்ணுக்கு தெரியாததாகவும் யாரும் தாக்க முடியாததாகவும் உணர்கிறது. அதன் முதுகுப்பகுதி பாதுகாப்பாக இருப்பதாக அறிந்திருப்பதால் அது நிஜமாகவே ஓய்வெடுக்க முடியும். இது கவனிக்கப்படாமல் சுற்றியுள்ள உலகத்தை அமைதியாக கண்காணிக்கக்கூடிய ஒரு இடமாகும். எந்த ஒரு சண்டை, எந்த ஒரு மன அழுத்தம், எந்த ஒரு சத்தமான ஒலி, இவை அனைத்தும் உங்கள் சொந்த நம்பகமான புகலிடத்தில் இருக்கும்போது பயமுறுத்துவதாக தெரிவதில்லை. ஆகவே உங்கள் செல்லப் பிராணி ஒரு பெட்டிக்குள் குதிக்கும்போது அது வெறுமனே விளையாடவில்லை. அது தனது வலுவான தற்காப்பு உள்ளுணர்வை பின்பற்றுகிறது. உங்கள் வீட்டின் பெரிய மற்றும் கணிக்க முடியாத உலகில் தனக்கு ஒரு அமைதியான மற்றும் பாதுகாப்பான தீவை உருவாக்கிக் கொள்கிறது. இப்போது நாம் 2வது காரணத்தை பார்ப்போம். இது முதல் காரணத்துடன் நெருங்கிய தொடர்புடையது என்றாலும் இதற்கு வலுவான அறிவியல் சான்றுகள் உள்ளன. பூனைகளுக்கு அட்டை பெட்டிகள் மன அழுத்தத்தை குறைக்க உதவுகின்றன. இது வெறும் உரிமையாளர்களின் யூகங்கள் மட்டுமல்ல. நெதர்லாந்தின் உட்ரெக்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் ஒரு மிகவும் முக்கியமான ஆராய்ச்சியை மேற்கொண்டனர். அவர்கள் தஞ்சம் புகலிடத்திற்கு புதிதாக வந்த பூனைகளுடன் பணிபுரிந்தனர். உங்களுக்குத் தெரியும், புதிய அறிமுகமில்லாத இடத்திற்கு மற்ற விலங்குகள் மற்றும் மனிதர்களுடன் வருவது எந்த பூனைக்கும் மிகப்பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஆராய்ச்சியாளர்கள் புதிதாக வந்த பூனைகளை 2 குழுக்களாகப் பிரித்தனர். ஒரு குழுவின் கூண்டுகளில் அட்டை பெட்டிகள் வைக்கப்பட்டன, மற்ற குழுவிற்கு வைக்கப்படவில்லை. அவர்கள் கண்காணிக்கத் தொடங்கினர். முடிவுகள் வியக்க வைக்கும் வகையில் இருந்தன. பெட்டிக்குள் ஒளிந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்த பூனைகள் புதிய சூழலுக்கு மிக வேகமாக பழக்கப்படுத்திக் கொண்டன. சில நாட்களிலேயே அவை மிக குறைந்த மன அழுத்த அறிகுறிகளைக் காட்டின. அவை மூலைகளில் குறைவான அளவில் ஒளிந்து கொண்டன, மிகவும் அமைதியாக இருந்தன மற்றும் மனிதர்களுடன் அடிக்கடி பழகின. அட்டைப்பெட்டி இல்லாத குழுவின் பூனைகள்
நீண்ட காலம் பயந்தும் பதட்டத்துடனும் இருந்தன. இது ஏன் நிகழ்கிறது? பூனைகளுக்கு மன அழுத்தத்தை சமாளிக்க ஒரு தனிப்பட்ட, மிக எளிய வழிமுறை உள்ளது. ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் ஒளிந்து கொள். மனிதர்கள் உரையாடல் அல்லது மற்ற சிக்கலான செயல்கள் மூலம் பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என்பதற்கு மாறாக, ஒரு பூனைக்கு பதட்டத்தை சமாளிப்பதற்கான மிகவும் பயனுள்ள வழி ஓடி ஒளிந்து கொள்வதுதான். ஒரு அட்டை பெட்டி உடனடியாக இந்த வாய்ப்பை அவற்றுக்கு வழங்குகிறது. அது சூழ்நிலையின் மீது ஒரு கட்டுப்பாட்டின் மாயையை கொடுக்கிறது. தனது சிறிய மறைவிடத்தில் பூனை புயலை கடந்து இயல்பு நிலைக்கு திரும்பி, பின்னர் தன்னம்பிக்கை வந்தவுடன் வெளியே வந்து உலகை ஆராயத் தொடங்கும். ஆகையால் ஒரு பெட்டி வெறும் மறைவிடம் மட்டுமல்ல, அது ஒரு உண்மையான சிகிச்சை கருவி. அது பூனைக்கு பதட்டத்தை சமாளிக்கவும் தன்னம்பிக்கை பெறவும் மேலும் எந்த மாற்றங்களுக்கும் மிக வேகமாக பழக்கப்படுத்திக் கொள்ளவும் உதவுகிறது. அது இடம் மாறுவதாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் புதிய உறுப்பினர் வருவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சத்தமான நாளாக இருந்தாலும் சரி. இப்போது பூனையின் மற்றொரு சற்று வேறுபட்ட தீவிரமான பக்கத்தை பார்ப்போம். அது வெறும் ஒளிந்து கொள்வது மட்டுமல்ல, வேட்டையாடவும் செய்கிறது. நம் அட்டை பெட்டி தொடர்பான கேள்வியின் மூன்றாவது காரணம் அதன் வேட்டையாடும் இயல்பில்தான் உள்ளது. பெட்டி ஒரு சிறந்த பதுங்குமிடம். காட்டுப்பூனைகள் எப்படி வேட்டையாடுகின்றன என்பதை நினைத்துப் பாருங்கள். சவன்னாவில் உள்ள சிங்கங்கள், காட்டில் உள்ள புலிகள், இவை அனைத்தும் மறைந்து தாக்குவதிலும் திடீர் தாக்குதலில் வல்லவர்கள். ஒரு வேட்டைக்காரன் தனது இரையை கவனிக்கப்படாமல் அணுக முடியுமா என்பதைப் பொறுத்தே வேட்டையின் வெற்றி பெரும்பாலும் அமைகிறது. அதேபோல் வீட்டுப் பூனை எவ்வளவுதான் செல்லமாக, மென்மையாகத் தோன்றினாலும் அதன் உள்ளுக்குள் அதே திறமையான வேட்டையாடிதான். வீட்டிற்குள் வேட்டையாட பெட்டி அதற்கு சரியான சூழலை வழங்குகிறது. கற்பனை செய்து பாருங்கள், உங்கள் பூனை பெட்டிக்குள் அமர்ந்திருக்கிறது. அதன் காதுகளும் கூர்மையான கண்களும் மட்டுமே பெட்டியின் விளிம்புக்கு வெளியே தெரியும். அது முற்றிலும் அசைவில்லாமல் தனது இரையை உன்னிப்பாக கண்காணிக்கிறது. அதன் இரை எதுவாகவும் இருக்கலாம். சத்தம் எழுப்பும் ஒரு சாக்லேட் பேப்பர், கடந்து செல்லும் உங்கள் கால், அல்லது மற்றொரு செல்ல பிராணி கூட. அந்த இரைக்கு பெட்டி அதை கண்ணுக்குத் தெரியாததாக்குகிறது. அது அதன் உருவத்தையும் அதன் அசைவுகளையும் மறைக்கிறது. இது பூனைக்கு ஒரு மிகப்பெரிய தந்திரோபாய நன்மையை அளிக்கிறது. அதாவது திடீர் தாக்குதலின் அம்சத்தை அது தாக்க முடிவு செய்யும்போது பெட்டியிலிருந்து அதன் பாய்ச்சல் முற்றிலும் எதிர்பாராததாக இருக்கும். மறைந்திரு, பின்தொடர், பாய்ந்து பிடி என்ற இந்த நடத்தை முறை பூனைக்கு அளவற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இது அதன் அடிப்படை வேட்டையாடும் உள்ளுணர்வின் வெளிப்பாடு. வேட்டையாடுதல் விளையாட்டாக இருந்தாலும் அது பூனையை பலமாகவும் சுறுசுறுப்பாகவும் வெற்றியுள்ளதாகவும் உணர வைக்கிறது. ஆகவே உங்கள் பூனை பெட்டிக்குள் பதுங்கியிருக்கும்போது அது வெறும் விளையாட்டல்ல. அது தனது பண்டைய வேட்டையாடும் திறன்களை கூர்மையாக்குகிறது, தனக்குள் இருக்கும் புலியை பயிற்சி செய்கிறது, மேலும் இதிலிருந்து பெரும் மனநிறைவை அடைகிறது. நமது பட்டியலில் 4வது விஷயம் எளிமையானது, ஆனால் மிக முக்கியமானது. குறிப்பாக வெப்பத்தை விரும்பும் பூனைகளுக்கு இது மிகவும் அவசியம். காரணம் என்னவென்றால் வெறும் வெப்பம்தான். அட்டை ஒரு சிறந்த வெப்ப காப்பு பொருள். பூனைகள் வசதியான வெப்பநிலையை மிகவும் விரும்புகின்றன. அவற்றின் இயல்பான உடல் வெப்பநிலை மனிதர்களை விட அதிகமாகும். சுமார் 38-39 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அந்த வெப்பநிலையை பராமரிக்க அவை ஆற்றலை செலவழிக்க வேண்டும். ஆகவே பூனைகள் இயற்கையாகவே அதிக முயற்சி இல்லாமல் சூடாக இருக்கக்கூடிய இடங்களை தேடுகின்றன. உங்கள் செல்லப்பிராணி சூரிய ஒளிப்படும் இடத்தில், ரேடியேட்டர் அருகில் அல்லது சூடான லேப்டாப் மீது படுத்திருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். ஒரு பெட்டி, குறிப்பாக அது இறுக்கமாக இருந்தால், ஒரு தனிப்பட்ட வெப்பமூட்டியாக செயல்படுகிறது. முதலாவதாக, அட்டை தானாகவே வெப்பத்தை சரியாக கடத்தாது. அதாவது அது பூனையின் உடல் வெப்பம் சுற்றுப்புறத்தில் பரவுவதை தடுக்கிறது. அது வெப்பத்தை உள்ளேயே பூட்டி வைக்கிறது. இரண்டாவதாக, ஒரு சிறிய வரையறுக்கப்பட்ட இடத்தில் பூனை தனது சொந்த உடல் வெப்பத்தால் சுற்றியுள்ள காற்றை விரைவாக சூடாக்குகிறது. அது ஒரு உருண்டையாக சுருண்டு படுத்துக்கொள்ளும். அப்போது அதைச் சுற்றி ஒரு வசதியான சூடான கூடு உருவாகிறது. இது அதற்கு வசதியை அனுபவிக்க மட்டுமல்லாமல் வெப்பப்படுத்துவதற்கு செலவிட வேண்டிய விலைமதிப்பற்ற ஆற்றலையும் சேமிக்க உதவுகிறது. குறிப்பாக குளிர்ந்த அறைகளில் அல்லது குளிர்காலத்தில் இது மிகவும் பொருத்தமானது. ஒரு சிறிய மூடிய இடம் பூனைக்கு அதன் சொந்த சிறந்த மைக்ரோ கிளைமேட்டை உருவாக்க உதவுகிறது. ஆகவே
ஒரு பூனை இறுக்கமான பெட்டியில் தூங்குவதை பார்த்தால் அது பாதுகாப்பாக உணர்வதோடு மட்டுமல்லாமல் தனக்காகவே அது உருவாக்கிய சரியான வெப்பநிலையையும் அனுபவிக்கிறது என்பதை அறியுங்கள். இது அதன் தனிப்பட்ட ஆற்றல் திறன் கொண்ட மற்றும் மிகவும் வசதியான வீடு. இறுதியாக, பூனைகள் எந்த புதிய பெட்டிக்குள்ளும் நுழையத் தூண்டும் 5வது காரணம் அவற்றின் உள்ளார்ந்த ஆர்வம் மற்றும் புதுமையை தேடும் குணம்தான். பூனைகள் தங்கள் எல்லையை பாதுகாக்கும் விலங்குகள். தங்கள் எல்லைக்குள் நடக்கும் எல்லாவற்றையும் அவை தெரிந்து கொள்ள வேண்டும். வீட்டிற்குள் வரும் ஒவ்வொரு புதிய பொருளும் உடனடியாக பரிசோதிக்கப்பட வேண்டும். இது அவற்றின் கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்புக்கான விஷயம். ஆனால் ஒரு பெட்டி என்பது வெறும் புதிய பொருள் மட்டுமல்ல, அது ஒரு முழுமையான ஆய்வுப் பொருள். ஒரு பூனையின் பார்வையிலிருந்து உலகை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் வீட்டிற்கு ஒரு புதிய பொருளை கொண்டு வருகிறீர்கள். அது தெரு, கடை, மற்ற மனிதர்களின் வாசனையுடன் வருகிறது. இது ஒரு புதிய அறியாத வாசனைகளின் தொகுப்பு. இதுவே அவர்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். தகவல்களைச் சேகரிக்க பூனை அந்த பொருளை அனைத்து பக்கங்களிலிருந்தும் முகர்ந்து பார்க்க வேண்டும். ஆனால் ஒரு பெட்டி, ஒரு புதிர் கூட. அதற்குள் என்ன இருக்கிறது? இது ஒரு புதிய மறைவிடமா, உறங்கும் இடமா, புதிய பொம்மையா? இதைக் கண்டறிய அதற்குள் நுழைய வேண்டும். உள்ளே நுழைந்த பிறகு மற்ற பண்புகளையும் சோதிக்கலாம். உதாரணமாக, அட்டையை கடித்துப் பார்க்கலாம், நகங்களை கூர்மைப்படுத்தலாம். அட்டையின் அமைப்பு இதற்கு சரியாக பொருந்துகிறது. அது இனிமையாக சலசலக்கிறது மற்றும் நகங்களுக்கு எளிதில் இணங்குகிறது. ஆகையால் ஒவ்வொரு புதிய பெட்டியும் ஒரு புதிய சாகசம் போன்றது. இது பூனையின் அனைத்து புலன்களையும் தூண்டும் ஒரு பொருள். வாசனை, தொடு உணர்வு, செவிப்புலன் மற்றும் நிச்சயமாக அவற்றின் அடங்காத ஆர்வம். ஒரு புதிய பொருளை ஆராய்வது பூனையை சலிப்படையாமல் இருக்கவும், மனதளவில் சுறுசுறுப்பாக இருக்கவும், தங்கள் பிரதேசத்தின் உரிமையாளராக உணரவும் உதவுகிறது. புதிய பொருள் அச்சுறுத்தல் அல்ல என்பதை உறுதிப்படுத்தவும், அதை தங்கள் பூனைக்கான நோக்கங்களுக்காக எப்படி பயன்படுத்தலாம் என்பதை புரிந்து கொள்ளவும் அவை வேண்டும். ஆகையால் ஒரு பூனைக்கு ஒரு புதிய பெட்டியை புறக்கணிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. ஆனால் பூனைகளின் இந்த அழகிய பழக்கம் ஒரு உண்மையான மனநலத் தேவையாக எப்படி மாறுகிறது என்பதை பார்க்கும்போது இதுதான் மிகவும் ஆச்சரியமான விஷயம். நெதர்லாந்தில் உள்ள உட்ரெக்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் சமீபத்தில் அடைக்கலம் புகுந்த பூனைகள் மீது ஒரு ஆய்வை மேற்கொண்டனர். இது உங்களுக்குத் தெரியும், ஒரு விலங்கிற்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஒரு குழு பூனைகள் பெட்டிகள் உள்ள கூண்டுகளில் வைக்கப்பட்டன, மற்றொன்று பெட்டிகள் இல்லாத கூண்டுகளில் வைக்கப்பட்டன. முடிவுகள் பிரமிக்க வைத்தன. பெட்டிகள் கிடைத்த பூனைகள் புதிய சூழலுக்கு மிக வேகமாக பழகிக் கொண்டன, மன அழுத்தத்தின் அறிகுறிகளை குறைவாக வெளிப்படுத்தின, மேலும் மனிதர்களுடன் பழகுவதற்கு அதிக விருப்பம் காட்டின. இது ஒரு பூனைக்கு ஒரு பெட்டி வெறும் விளையாட்டுப் பொருள் அல்ல என்பதை நிரூபிக்கிறது. அது ஒரு பாதுகாப்பான இடம், ஒரு தனிப்பட்ட புகலிடம். அது அவற்றுக்கு கவலையை சமாளிக்கவும் தன்னம்பிக்கையுடன் உணரவும் உதவுகிறது. இது உண்மையிலேயே உளவியல் ரீதியான தகவமைப்புக்கான ஒரு கருவியாகும். ஆகவே அடுத்த முறை உங்கள் பூனை ஒரு விலையுயர்ந்த படுக்கைக்கு பதிலாக ஒரு பெட்டியை தேர்ந்தெடுக்கும்போது அது அடம் பிடிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது அதன் பண்டைய உள்ளுணர்வுகளை பின்பற்றுகிறது, பாதுகாப்பையும் அரவணைப்பையும் தேடுகிறது, வேட்டையாடுவதற்கான ஒரு மறைவிடத்தை உருவாக்குகிறது மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கிறது. ஒரு சாதாரண அட்டை பெட்டி பூனைகளின் சிறிய உலகத்தின் ஒரு சரியான வடிவம். இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்ததற்கு நன்றி. உங்கள் செல்ல பூனையை பற்றி புதிதாக ஏதாவது தெரிந்து கொண்டால் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதனால் விலங்கு உலகத்தை பற்றிய மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். உங்கள் பூனை எப்போதாவது மிகவும் விசித்திரமான மற்றும் வேடிக்கையான இடங்களுக்குள் நுழைந்திருக்கிறதா? கீழே கருத்துப் பெட்டியில் அதை பற்றி சொல்லுங்கள். உங்கள் கதைகளை படிக்க நாங்கள் ஆர்வமாக உள்ளோம்.